மதுரையில் சித்திரை திருவிழாவில் நடந்த தாக்குதல் சம்பவத்திற்கு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். மதுரை மாவட்டத்தில் நடைபெற்ற சித்திரை திருவிழாவில் லட்சக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்றனர். இதில் 10,000க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டனர். இந்நிலையில் மதுரை மாவட்டம் யானைமலை ஒத்தக்கடை பகுதியைச் சேர்ந்த கான் முகமது என்பவர் இருசக்கர வாகனத்தில் வீட்டிற்கு சென்றபோது அவ்வழியாக வந்த வாலிபர்கள் சிலர் கஞ்சா போதையில் இவரை அடித்து காயம் ஏற்படுத்தியுள்ளனர். படுகாயமடைந்த கான் முகமது அரசு ராஜாஜி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார். இந்த தாக்குதல் சம்பவம் குறித்த சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இது மட்டுமல்லாமல் அதே பகுதியில் உள்ள 2 கடைகளையும் அடித்து நொறுக்கி ரகளையில் ஈடுபட்டுள்ளனர். இந்நிலையில் போலீசார் கஞ்சா போதையில் அட்டகாசத்தில் ஈடுபட்ட 2 வாலிபர்களை கைது செய்தனர். மேலும் குற்ற நடவடிக்கைகளில் ஈடுபட்ட வாலிபர்களையும் தேடி வருகின்றனர். இதுகுறித்த வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலான நிலையில் திமுக ஆட்சியில் போதைப் பொருட்களின் புழக்கம் சகஜமாகிவிட்டதன் விளைவுதான் இதுபோன்ற சம்பவங்களுக்கு காரணம் என்று பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை குற்றம் சாட்டியுள்ளார். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.